ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு 18+ ஆட்ஸ் இல்லை அன்வான்ட் ஆட்ஸ் இது மாதிரிலாம் வருது, இல்லை 18+ வீடியோஸ் வருது அப்படின்னா எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஓப்பன் பண்ணால் இப்போ அதிகமாக இன்ஸ்டாகிராமில் 18+ வீடியோஸ் அதிகமாக வருது. அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. ஃபஸ்ட்டுக்கு மொபைலில் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை இன்ஸ்டாகிராம் ஐக்கான் இருக்காமாங்க, லோகோ இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலே. அப்போன்னா நம்மளுக்கு இங்கே ஆப் இன்ஃபோ, அது ஐ பட்டனாக இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண இதில் ஆப் இன்ஃபோ வருங்க. இதில் ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச்னு சொல்லி மொபைலுக்கு வருது, ஸ்டோரேஜ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து நம்மளுக்கு கீழே வந்து கிளியர் கேட்ச் இருக்குது. ஆமாம், கேட்ச்னு சொல்லி இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு மொபைலில் கிளியர் கேட்ச்னு சொல்லி இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ எரேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வராது. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம சஜெக்ஷன் வீடியோஸில் அதிகம் வராது 18+. சப்போஸ் அப்படி வருது அப்படின்னா உங்கள் மொபைலில் ப்ரொஃபைல் ஐக்கான் ஓப்பன் பண்ணிங்க. ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே நம்மளுக்கு 3 கோட் சிம்பிள் இருக்குது. ஆமாங்க, 3 கோட் சிம்பிள் கிளிக் பண்ணோன்னா இதுக்கு வருவீங்க. இந்த பேஜில் சர்ச் ஐக்கான் இருக்குது, அதில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறதுக்கு எஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து கீழே சர்ச் ஹிஸ்ட்ரி வருது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்துரு. கீழே வருங்க கிளியர் ஆல் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. அப்புறம் இதில் வந்து எந்த டைம் கிளிக் பண்ணுறது இருக்குது, ஆல் டைம் கொடுத்துங்க. அப்புறம் கிளியர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ண எல்லாமே டெலிட் ஆயிடும். ஓகேங்களா? அப்படி வருது அப்படின்னா மேலே சர்ச் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து சர்ச் பண்ணுங்க மாட்டீங்க. என்னென்னா கண்டென்ட், சென்சிட்டிவ் கண்டென்ட் சொல்லி சர்ச் பண்ணலாம், இல்லை கண்டென்ட் மட்டும் சர்ச் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். நான் கண்டென்ட் சர்ச் பண்ணுறேன், அப்போ தான் வருது. ஏன்னா சென்சிட்டிவ் அடிச்சா வரல எனக்கு, அதனால் வந்து கண்டென்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இதில் கீழே பாருங்கள் கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லி இருக்குது. ஆமாங்க, அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதில் பாருங்கள் சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் சர்ச் ஐக்கான சென்சிட்டிவ் கண்டென்ட் சர்ச் பண்ணால் ஒரு மொபைல் வருது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் வந்து இது கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் இதில் வந்து லெஸ்ன்னு சொல்லி இருக்குதான்னு பார்த்துக்கேன். ஏன்னா லெஸ்ன்னு சொல்லியிருந்தா தான் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஸ்டாண்டர்ட் கொடுத்தா வராது, லெஸ்ன்னு சொல்லியிருந்தால் கம்மியாக வரும். ஓகேங்களா? மொத்தம் 3 மெத்தட். நீங்கள் வந்து கிளியர் கேட்ச் கொடுத்துக்கலாம், அப்புறம் சர்ச் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு 18+ வீடியோ ஸ்டார்டிங்கே வருது அப்படின்னா அதில் வந்து நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நான் வந்து வீடியோ எந்த வீடியோ பார்க்குறோமோ அதுக்கு சஜெக்ஷன் தான் வீடியோ வரும். அதனால் நீங்கள் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் வராது. கீழே பாருங்கள், இந்த பேஜ்லேயே நம்ம கீழே பாருங்கள் ரீசெட் சஜெக்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆமாங்க, சஜெக்ஷன் பண்ணுறது, அதையும் கிளிக் பண்ணி கீழே பாருங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம் அந்த கண்டென்ட் பண்ணுறது. ஏன்னா சஜெக்ஷன் 18+ வீடியோஸில் நிறைய வருது, நீ பார்த்து வருது அப்படின்னா சஜெக்ஷன் தான் வரும். அதனால் வந்து ரீசெட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு புதுசாக ரீஃப்ரெஷ் ஆகி வரும். ஓகேங்களா? அதனால் ரீசெட் சஜெக்டட் கண்டென்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ரீசெட் ஆகி வரும். இப்போ 18+ வந்து மோஸ்ட்லி அதிகம் வராது. ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக கன்வர்ஸில் கேளுங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் அதிகமாக இப்போ வீடியோ வரது 18+ கண்டென்ட் வீடியோ தான் வருது. ஏன்னா அதுக்கு தான் வியூஸ் போகுது, அதுக்கு தான் வருது. அதனால் வந்து நம்ம அதிகமாக வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 18+ கண்டென்ட் வீடியோவில் அதிகம் வராது. சரிங்களா? ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கன்வர்ஸில் கேளுங்க. இப்போ ரீஃப்ரெஷ் ஆகி எல்லாம் வருது பார்த்தீங்களா? இப்போ வந்து என்றது நான் நார்மலாக தான் வருது. ரீல்ஸாக இருந்தாலும் போஸ்ட்டாக இருந்தாலும் எல்லாமே நார்மலாக தான் வருது. ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.